எதை செய்தாலும் நம்ம பெஸ்டா செய்யணும்னு என்ன பண்றோம், முயற்சி செய்யறோம். அப்ப தேவன் எதை செய்தாலும் அதை பெஸ்டா தான் என்ன பண்ணிருப்பார், செய்திருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது. இப்ப உத்தமம் என்று சொல்லுற அந்த வார்த்தை இங்கு ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுது? பர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுது. இப்ப தேவனுடைய வழிகள் எல்லாம் உத்தமமா இருக்கும் என்றால் அவருடைய படைப்பு எவ்வளவு உத்தமமா இருந்திருக்க வேண்டும். அல்லது தேவனுடைய படைப்புல எந்த விதமான குறைச்சலும், எந்த விதமான அசம்பாவிதங்களும், எந்த விதமான நிராகரிக்கப்படக்கூடிய தன்மைகள் அதுல இல்லை. அவைகள் நேர்த்தியாய் இருந்திருக்கிறவைகள். ஹல்லேலூயா. So God is perfect. In his ways he is perfect. அவருடைய வழிகளிலே அவர் உத்தமம் என்று வசனம் சொல்லும் பொழுது அவர் அப்ப படைப்புல எவ்வளவு உத்தமமா இருந்திருப்பார். அவன் படைப்பு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். வானம் பூமியும் கரெக்டா இருக்கும். அப்ப இரண்டாம் வசனம் எப்படி இப்படி ஆயிடுச்சு? அதான் நம்மளுடைய கேள்வி. அவன் வாசிக்கலாம். இரண்டாம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.